குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி 6/3/2024 புதன்கிழமை ஆகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள், பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், மதியம் 2:51 வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி, மறுநாள் காலை 4:13 வரை. இன்றைய கரணம் பவகரணம், மாலை 5:27 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் வியதிபாத நாமயோகம் காலை 11:32 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 3 வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுர் ராசியில் சந்திரன், மகர ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு, கும்பராசியில் சனி சூரியன் புதன் இணைவு, மீன ராசியில் ராகு. இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்குண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதரவும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்று, தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள் என்று, பேசிய உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும், காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களினுடைய உதவியால். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலைகளில் சற்று சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல். தந்தை மட்டும் கிடையாது, மேலதிகாரிகள் மூலமாகவும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய எதிர்ப்பு எவ்வளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இன்றைக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய மனதில் தோன்றிய நல்ல விஷயங்களை, உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாமல் இந்த நாளை கடக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. மனதிற்குள்ள இனம் புரியாத பயமும் கவலையும் பதட்டமும் வரக்கூட வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். முக்கியமாக குழந்தைகளினுடைய உடல்நலனில் அக்கறை வேணும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மனரீதியான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். யோகா மெடிடேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அதை பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைய நாளை தூங்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது. நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் பயணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைவது அப்படிங்கிறது உங்களை கண்கூட பார்க்க முடியும். நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுடைய லாபத்திற்காக அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி புதுமையாக எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய வேண்டாம். தொழில் சார்ந்த சில மாற்றங்களை செய்வேன் என்று சொல்லி இடம் பிடித்து கொண்டு சில வேலைகளை செய்வீர்கள். அதன் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகும். பெண்களிடம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்று. அக்கம் பக்கத்தினர் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்குள் உங்களை ஆளாக்கி விடுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நம்ம வேலை உண்டு இருந்தாலே 80% பிரச்சனை இன்றைக்கு உங்களுக்கு குறையும்.
வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் போராடி செஞ்சிருவீங்க. அதில் வெற்றியும் பார்த்துடுவீங்க. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேச்சில் அவ்வளவு தெளிவு தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதுவரை செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை இன்றைய நாள் அனுபவிப்பீர்கள். மனமகிழ்ச்சி உண்டாக மனதிற்கு பிடித்ததை செய்து காட்டக்கூடிய ஒரு நாள். மனசுக்கு பிடிச்சது தான் பேசுவீங்க. நேர்மறையான பேச்சாக இருக்கும். யார் இருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது கவலைப்பட மாட்டீங்க. எது நல்லதோ அதை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக துளாராசி. துளாராசி உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமை சோதிக்கப்படும். இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் வெற்றியுடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. கட்டாயம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். உணவில் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் இடமாற்றங்களும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே போல் நண்பர்கள் மூலமாக சில செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னா பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால குடும்பத்துக்குள்ள எதிர்ப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழல். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த பணத்தை விட அதிகப்படியான வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல ஒரு எதிர்ப்புகளை உருவாக்கி ஒரு சண்டை சச்சரவுக்கு பின்பு உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பேச்சில் எவ்வளவு இனிமை தென்பட்டாலும் அதன் மூலமாக சண்டை சச்சரவுகளை உருவாகும். ஸோ அதனால் பேச்சில் மட்டும் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசு அப்படியே லேசாக சந்தோஷமாக இருக்கும். என்ன 1008 இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத மனசு உணரக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும். தொழிலில் நல்லபடியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. காரிய வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்தது இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். இப்போ சனி பகவானை பார்த்தோம். சப்போஸ் சனி நீசமாயிட்டார் அப்படின்னா எவ்வளவு நீசம்னா ஒன்றும் இல்லை. மேஷத்தில் சனி இருக்கு பிறந்தவர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உண்டான அங்கீகாரம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். தொழிலில் உங்களை மாதிரி ஒரு கில்லாடி யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நாலேஜ் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய 40-45 வயதுக்கு மேலே தான் அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சிறு வயசுலேயே உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம நிறைய போராட்டத்திற்கு பின்பு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். சனி நீசம் பெற்ற ஜாதகர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இதுவே துலாலக்கணமாகி சனி நீசமாச்சுன்னா சிறு வயசுலேயே எல்லாமே அடைஞ்சிடுவாங்க. அப்போது சனி நீசமாக இருக்குதுன்னு பொதுவாக பார்த்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து சில பலன்கள் மாறுபடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது சொல்லுது. சரி, அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல். தாய் வழி உறவுகள் மட்டும் இல்லை, தந்தை வழி உறவுகள் மூலமாக அது நடக்கும். மேலதிகாரிகள் மூலமாக எதிர்பாராத அலைச்சல் வேணும்னே செய்வாங்க. எப்படியாவது அலைய விடணும், ஏதாவது பண்ணணும், சும்மாவே இருந்துட்டு இருக்கான் இல்லை ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறாமையினால் சில அலைச்சல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல். உங்களுடைய திறமை மறைமுக எதிர்ப்புகளால் சோதிக்கப்படும். உங்களுடைய திறமையை
கீழ் இறக்குவதற்கு மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்தே குழி பறிக்கும், துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காகவும் உங்களுடைய தகுதி நிலை இறக்கிக்க வேண்டாம். தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, பலவிதமான தடைகள், தாமதங்கள், சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அது அக்கம் பக்கத்தினர் மூலமாகவும் ஒரு பெண் மூலமாகவும் அதிகமான மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அத்தனையும் தாண்டி இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும், நல்ல லாபத்தை தரும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைகள் இருக்கு, என்ன பண்றது, இருக்கத்தான் செய்யுது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலா செயல்படக்கூடிய ஒரு நாள். அந்த துணிச்சல் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரும், நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் என்று. மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.